கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு நினைச்ச ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சுன்னு கேக்குறேன். என் அப்பா அம்மா சண்டை போடுறத நான் பார்த்துருக்கேன். நீ நானா ஷோ பத்தி எல்லாருக்குமே தெரியும். அது சில நேரத்துல சில விஷயங்கள வந்து நல்ல ஒரு பெரிய தாக்கத்த குடுக்கும். அப்படி ஒரு விஷயம் தான் இப்ப நடந்திருக்கு. என்ன விஷயம்னா, இப்ப ரீசெண்டா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. கல்யாணம் வந்து செய்ய பயமா? இல்ல கஷ்டம் இல்லையா? அப்படிங்கிற மாரி ஒரு டாபிக்ல தான் இதுல வந்து சில பேர் பேசினது வந்து ரொம்பவே வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருந்திருக்கு. நெறைய பேருக்கு வந்து அறிவுரை சொல்லக்கூடிய மாரி இருந்திருக்கு. அத பத்தி தான் பார்க்க போறோம். ஆரம்பத்துல ஒரு பொண்ணு பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு 2 அக்கா இருக்காங்க. அவங்க வந்து மேரேஜுக்கு அப்புறம் படக்கூடிய கஷ்டத்த பார்த்து எனக்கு அந்த மேரேஜுங்கிற தாட்டே வரல. ரொம்பவே பயமா இருக்கு. அந்த மாரி சொல்றாங்க. இன்னொரு பெண் என்ன சொல்றாங்கன்னா, என் வீட்ல நானும் என் அக்காவும் இருக்கோம் சார். அப்புறம் அம்மா, அப்பா. ஒருவேளை நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி போயிட்டா, எங்க அம்மாவையும், அப்பாவையும் யார் பார்த்துக்கிறது? ஸோ, அதனாலயே வந்து மேரேஜ் பத்தி யோசிக்கிறதுக்கும், அத நினைக்கிறதுக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு சார். அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஒரு 35 வயசு ஆண் என்ன சொல்றான் அப்படின்னா, கல்யாணங்கிறது ஒரு விதமான பொறுப்பு சார். அதுக்கெல்லாம் ஒரு நல்ல மெச்சூரிட்டி இருக்கணும். அந்த மெச்சூரிட்டி வந்து எனக்கு எனக்கு இருக்கான்னு தெரியல. அதனாலேயே வந்து நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்றாப்புல. அது மட்டும் இல்லாம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கனவுகள், வேலை, சுதந்திரம் இது எல்லாமே முடிஞ்சு போயிட்டு ஒரு குடும்பத்துக்காக மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கைய அர்ப்பணிக்கிற மாரி இருக்கு சார். ஸோ இதெல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய சங்கட்டமா இருக்கு. என் வாழ்க்கையே ரொம்பவே மாறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னு சொன்னாப்புல. அடுத்து ஒரு இளைஞர் சொல்றாரு. அவர் வந்து ஃபோட்டோகிராஃபரா இருக்காரு. அவரு என்ன சொல்றாருன்னா, இப்போ உள்ள பெண்கள்ட்ட வந்து பேசும்போதே வந்து எனக்கு கல்யாணங்கிற தாட்டே வரமாட்டேங்குது. ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னாரு. கோபிநாத் உடனே ஷாக் ஆகி, "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு ஒரு ரீசன் கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, "கல்யாணத்துக்கு பிறகு வீட்டு வேலையெல்லாம் பாதியாக செய்யணும். அதாவது அவங்க பாதி, நாங்க பாதி செய்யணும். அது மட்டும் இல்லாம வேலைக்கும் போக சொல்லுவாங்க." இந்த மாரி சொன்னோம். இத கேட்ட உடனே கோபிநாத் வந்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டாரு. கோபிநாத் உடனே அந்த பையன பார்த்து சரமாரியா கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. "ஒருவேள அந்த பொண்ணு நான் வேலைக்கு போறேன். நீ வீட்டு வேலைய நீ பார்த்துக்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஓகேவா?" அப்படின்னு அந்த பையன் பார்த்து கேட்கிறப்போ, "இல்ல முடியாது. அதுவும் முடியாது." அப்படின்னு சொல்றாப்புல. "அது எப்படி நியாயம்? நீங்க வந்துட்டு வேலைக்கு போலாம். வீட்ல வந்து அவங்க அடிமை மாரி இருந்து கடைசி வரை வேலை பார்த்துட்டே இருக்கணும்." அந்த மாரி ரொம்பவே ஹார்ஸா பேசினாரு. அப்போ அந்த பொண்ணுங்க எதிர்பார்ப்போட இல்ல. நீங்க தான் எதிர்பார்ப்போட இருக்கீங்க. நீங்க உங்க மனநிலையும், எண்ணத்தையும் மாத்திக்கிறங்க. அந்த மாரி வந்து கோபிநாத் சொல்லியிருக்காரு. இந்த மாரி விவாதம் போய்க்கிட்டு இருக்கப்போ, அங்க வந்து கெஸ்ட்டா வந்திருக்கிறது லாஸ்ட்டா பிக் பாஸ் டைட்டில் வின்னர் திவ்யா கணேசன் வந்திருக்காங்க. அவங்கட்ட வந்து கோபிநாத் கேட்கிறாரு. உங்களுக்கு வந்து மேரேஜ பத்தி பயமா இல்லையா? அந்த மாதிரி. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு 2 அக்கா இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில நடந்த பல பிரச்சனைய நான் பார்த்துருக்கேன். அதே சமயம் அவங்க என்கிட்ட கல்யாணம் மட்டும் பண்ணாத அந்த மாரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமும் யோசிச்சா எனக்கு பயமா இருக்கு. இருந்தாலும் நான் தனியாக எங்கேயாவது போகணும்னா ரொம்ப யோசிப்பேன். ஏதாவது ஒரு கடைக்கோ, எதுக்கோ எந்த இடத்துக்கு போனாலும் தனியா போறது ரொம்பவே கூச்சமா, சங்கட்டமா இருக்கும். அதே சமயம் என் அப்பா கூட போம்போது ரொம்பவே ஃப்ரீயா போயிட்டு ஜாலியா வந்துருவேன். ஸோ அந்த மாரி ஒரு துணை எனக்கு லைஃப் லாங் வேணும். அந்த மாரி வந்து எனக்கு ஒரு எண்ணமும் இருக்கு. அதனாலேயே வந்து நான் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு எனக்கு விருப்பமா இருக்கு. அப்படிங்கிற மாரி திவ்யா கணேஷ் சொல்றாங்க. உடனே கோபிநாத் வந்து ஓகேம்மா, அப்ப திருமணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு மனக்கசப்பு, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? அப்படின்னு கேட்டப்போ, அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா, அத நம்ம ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டே, சகிச்சுக்கிட்டே வாழணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு புடிச்ச மாரி நம்ம மூவ் ஆயிட்டு போயிற வேண்டியதுதான். அது ஒண்ணும் தப்பு கிடையாது. இந்த மாரி வந்து தெளிவான ஒரு வார்த்தைய சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பதிலும் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வந்து வைரல் ஆயிருக்கு. சில பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க, சில பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எந்த மாதிரி அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இருந்தாலும் கூட, சில திருமண உறவுகள்னு வரப்போது, சில கமிட்மெண்ட்ஸ்குள்ள நம்ம போறோம். சில மெச்சூரிட்டியான லெவலுக்கு நம்ம போறோம். என்னதான் இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம கட்டுப்படியா இருக்கணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அந்த மாரி. நீங்க எடுத்த எடுப்பிலே வந்து சண்டை வந்துருச்சுன்னா பிரிஞ்சு போறது, அடுத்த உறவ தேடி போறது, இது என்ன கிட்டத்தட்ட ஒரு வேற மாரி கொண்டு போகுது அப்படிங்கிற மாரி நெறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ திவ்யா கணேஷ் சொன்ன இந்த கருத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.